மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ்னாலே அது எக்விட்டாஸ் பேங்க் எஃப்டி தான். டவுன்லோட் எக்விட்டாஸ் பேங்க் மொபைல் ஆப் டுடே. தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானங்கள் குறித்த பல்வேறு பகுதி மக்களின் கருத்துக்களை மக்கள் குரல் பகுதியில் பார்க்கலாம். மாநில அரசு நடத்துகின்ற விழாவிலே அரசு விழாவிலே அந்தந்த மாநிலத்தினுடைய வாழ்த்து முதலில் பாட வேண்டும் என்பது ஒரு மரபாக இருந்து கொண்டிருக்க வேண்டும். அதை நாம் வரவேற்க வேண்டும். எஃப்சிஆர்ஐ என்பது வெளி மாநிலத்திலிருந்து வரக்கூடிய நிதிகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சட்டமாகும். இந்த சட்டத்திட்டமானது கட்டுப்பாடாக இல்லாவிட்டால் வெளிமாநிலத்திலிருந்து தீவிரவாத செயல்களுக்கும் பயங்கரவாத செயல்களுக்கும் இன்னும் போதை மருந்து கடத்தலுக்கும் உண்டான பணங்கள் மிக எளிதில் கடத்தி கொண்டு வரப்படும். ஆகவே எஃப்சிஆர்ஐ தீர்மானத்தை நாம் வரவேற்க வேண்டும். முன்ன இருந்ததை விட இப்போ கொஞ்சம் எங்க ஜென்ரேஷன் என்கேஜ் பண்ற மாதிரி இருக்கு. புரியுற மாதிரி முதல்ல பேசுறாங்க. பேசுற கண்டென்ட் புரியுற மாதிரி இருக்காது. எதிர்கட்சியா இருக்கட்டும் ஆளுங்கட்சியா இருக்கட்டும் புரியுற மாதிரி பேசுறாங்க ஃபர்ஸ்ட். ஸோ அதனால என்ன நடக்குதுன்றது எங்களுக்கு தெரியுது. முதல்ல சரி, நீட்டை அவங்க கொண்டு வராங்க வரல, இவங்க அதுக்கு போராடலன்றதை தாண்டி ப்ரிப்பேர்டா இருந்துக்கோங்கன்னு பசங்களை இவங்க ரெடி பண்ணணும். ரெண்டாவது அது வரட்டும்பா, அவன் இல்லைன்னு சொல்ற காலம் வரும். ஆனா அது வரைக்கும் நீ கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருப்பான்னு சொன்னா பிள்ளைங்களும் அதுக்கு ப்ரிப்பேர்ட் ஆகிக்குவாங்க. இவங்க இல்லைன்றது பேரண்ட்ஸையோ இல்ல ஸ்டூடெண்ட்ஸையோ ஏமாத்துறது தான். இல்லைன்னு சொன்னாலும் அடுத்த வாரம் எக்ஸாம் நடந்துச்சுன்னா அவங்க எழுதி தானே ஆகணும். இல்லை நான் அப்பியர் ஆக மாட்டேன்னு சொன்னா அவங்களோட சான்ஸ் தானே போகுது. சட்டசபையில் அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க, இவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. அது இப்போ சட்டசபையில் அவங்க பேசுறதுக்கு இவங்க ரஃபா பதில் சொல்லுறது, அவங்க பேசுறதுக்கு இவங்க ரஃபா பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது பார்க்குறதுக்கு ஒரு பார்க்குறதுக்கு மக்கள் பார்வையில் ஒரு என்ன ஒரு சட்டசபை அப்படிங்கிற மாதிரி நினைக்க சொல்லுது. எஃப்ஆர்சியை அது கண்டிப்பாக முக்கியமாக நம்ம நாட்டுக்கு தீவிரவாத இயக்கங்கள் என்ஜிஓ மூலியமாக கடத்துகிற பணங்கள்லாம் அதில் தான் வருது. நம்ம நாட்டோட சட்டத்துக்கு அமெரிக்காக்காரன் எதிர்க்கிறாங்கன்னா அதிலே தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுவும் வரவேற்கிற தர வேண்டிய விஷயம். இதை எதிர்க்கிறது தப்பு. எப்பவுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் நடத்தும் போது அதை ப்ரியாரிட்டியாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதை முதல்ல அதை ஸ்டேட் வைஸாக பார்க்கும்போது ஸ்டேட்டில் தான் அந்த ஃபங்க்ஷன் நடக்குது. ஸ்டேட் வைஸாக பார்க்கும்போது அதை ப்ரியாரிட்டி கொடுத்தா அதை முதல்ல பாடிட்டு அப்புறம் வந்தால் பெட்டராக இருக்கும், பிரசங்கம்னா பெட்டராக இருக்கும்னு தோணுது. எஃப்ஆர்சி கொண்டு வரப்பட்டதே ஃபாரின் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் அந்த மாதிரி அதை மானிட்டர் பண்ணுறதுக்கும் அதனால எந்த பாதிப்பும் இந்தியாவுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்கும் இந்தியன் எக்கனாமியையும் ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காண்டி தான் கொண்டு வந்திருக்காங்க. திரும்ப பெறணுங்கிற அளவுக்கு அதில் ஒரு இம்பேக்ட் என்ன அது அப்டேட் பண்ணதுனால இருக்குன்றது பின் பாயிண்டடாக சொல்ல முடியாது. ஸோ மேபி ஒரு சில விஷயங்களுக்கு அவங்க மாற்றிக்கலாம். இந்த மாதிரி இருக்குது, எங்களுக்கு இந்த இதில் கொஞ்சம் சலுகைகள் கொஞ்சம் கொடுங்க, இதை மட்டும் மாற்றுங்கன்னு சொல்லலாமே தவிர இதை அப்படியே வாபஸ் வாங்கன்னு ஒரு கவர்மெண்டோட ரோலை நம்ம சொல்ல முடியாது. நம்ம மொழியை பாதுகாக்கிறது முக்கியம்தான். ஆனால் நீட் எதிர்ப்பு தேவையில்லாது. நம்ம இந்தியர்கள் தான். இந்தியாவுக்கு பொதுவான இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம குழந்தைகளுக்கு தேர்வு வைக்கணும். அதை விட்டுட்டு குறுக்கிட்டே வரக்கூடாது. நம்ம குழந்தைங்க திறமையானவங்க தான். அவங்களுக்கு வாய்ப்பு மட்டும் கொடுத்தா நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்க. நீட் எதிர்ப்பு நாங்கள் எதிர்க்கிறோம். நீட்டை கொண்டு வரணும், இன்னும் இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு வரணும். நம்ம குழந்தைங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. என்ன படிக்கணும்னு மட்டும் அவங்களுக்கு கரெக்டாக சொல்லி கொடுத்தா போதும். தமிழருக்கும் தமிழர்களுடைய மரியாதைக்கும் ஒரு அங்கீகாரம் அளிக்கிற வகையில் தமிழ் தாய் வாழ்த்தை எங்கே போனாலும் முதல்ல பாடணும் அப்படின்னு சொல்லி தனி தீர்மானத்தை தாவேக்கா அரசு கொண்டு வந்திருக்கு. அது மிகவும் வரவேற்கத்தக்கது. தமிழர்களுக்கான ஒரு பெருமையை உலகங்கு பறைசாற்றும். நீட் தேர்வுக்கு எதிராக தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க தமிழக அரசு. அது அனைத்து கட்சியும் ஆதரவு தெரிவிச்சிருக்கு. இது என்னன்னு பார்க்கறதுனாக்கா கிராமப்புற மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. கிராமப்புற மாணவர்கள்லாம் அந்த படிப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த டாக்டர் ஆகட்டும் ரொம்ப சிரமத்துக்குள்ளான ஒரு விஷயம் இந்த நீட் தேர்வு. இந்த நீட் தேர்வை கண்டிப்பாக ஒழிக்கிறதுக்கு தமிழக அரசு தொடர்ந்து முயற்சி செய்யணும். தமிழ் தாய் வாழ்த்து ஃபஸ்ட்டு எதிர்கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க, தமிழ் தாய் வாழ்த்தை ஃபஸ்ட்டு வரணும் அப்படிமா சொல்லிட்டு இருந்தாங்க. அது இப்போ நிறைவேற்றப்பட்டிருக்குது. அது வரவேற்கக்கூடிய விஷயமா தான் இருக்குதுங்க. விவசாயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அது விவசாயிங்களுக்கு இப்போ பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கான்னு தெரியல நமக்கு. பட் பாசிட்டிவாக கொண்டு வந்தால் நல்லாயிருக்குன்னு நான் நினைக்கிறேங்க. அவையில் இருக்கக்கூடிய உறுப்பினருடைய பேச்சுக்கு முழுமையாக அவர் அங்கீகாரம் கொடுத்து பேச அனுமதிக்கின்றார். அதே போன்று ஆளுந்தரப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் உள்பட பேசுகின்ற பேச்சில் தவறுகள் இருந்தால் அவை குறிப்பிலிருந்து நீக்கக்கூடிய நிகழ்வுகளையும் செய்து கொண்டு நடுநிலையோடு செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய சபாநாயகர் அவர்கள் நடப்புகள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. ஒவ்வொரு நிகழ்வும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய பேச்சு ஆற்றல் போக்குவரத்து, எம்எல்ஏ மந்திரிகள் எக்ஸ் மந்திரிகள் பேசுறது, முதல்வர் பேசுறது எல்லாம் தெரியாதெல்லாம் மக்களுக்கு இப்போ தெரியப்படுத்துகிறாங்க. மக்களுக்கு இது ஒரு நன்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாகவும் இருக்கும் இது.
தமிழ் தாய் வாழ்த்து அது வந்து முதல் கட்டாயப்படுத்தியிருக்காங்க. அது வரவேற்க வேண்டிய ஒன்று தான். நீட் எக்ஸாம்ன்றது வந்து தமிழக மாணவர்களுக்கான எதிர்கால நலனுக்கு வந்து கருதி எடுக்கப்பட்ட ஒன்று. அதை வந்து எதிர்க்கிறதுன்றது வந்து தமிழக மாணவர்களின் வந்து எதிர்காலத்தை கிடைக்கும் செயலாக நான் பார்க்குறேன். எஃப்சிஆர்சி வந்து கண்டிப்பாக வரவேற்கக்கூடிய ஒன்று. அது தமிழக அரசு எதிர்க்கின்றது வந்து மிகவும் வருந்தத்தக்க ஒன்று. தமிழ் தாய் வாழ்த்து தொடர்பான தீர்மானம் முதலாக பாடப்பட வேண்டும் சொல்லிட்டு வச்ச தீர்மானம் வந்துட்டு உண்மையாகவே ஒரு தமிழனாகவும் ஒரு தமிழ் மொழியின் பாதுகாவலாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் இது வந்துட்டு ஒரு நல்ல வரவேற்கத்தக்க தீர்மானம். அதே போல் நீட் எதிர்ப்பு கொடுத்த தீர்மானமும் கிராமப்புற மக்கள் கிராமப்புறத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு வந்துட்டு இது வந்து ஒரு ஃபியூச்சருக்கான ஒரு முக்கிய தீர்மானமாக பார்க்குறது. இது வந்துட்டு தீர்மானத்தோடு நிற்காம அடுத்தடுத்து செயல்முறை வந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ்னாலே அது எக்விட்டாஸ் பேங்க் எஃப்டி தான். டவுன்லோட் எக்விட்டாஸ் பேங்க் மொபைல் ஆப் டுடே.